ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டே டு ஆல். இன்றைக்கி உளுந்தையும் பூசணிக்காயும் வச்சு ஒரு வடகம் பண்ண போகிறேன். அது வந்து மிளகாய், பெருங்காயம், உப்பு எல்லாத்தையும் போட்டு உளுத்தம்பருப்பை நல்லா அரைச்சிட்டு இந்த பூசணிக்காயோட கலந்து சின்ன சின்னதாக கிள்ளி வச்சோம்னா அதுதான் பூசணிக்காய் வடகம். பூசணிக்காய் வந்து கொஞ்சம் நைஸாக நறுக்கி வச்சுக்கணும், சின்ன சின்னதாக ஸ்மால் பீசஸாக. இது வந்து சாம்பாருக்கு பொரிச்சு போடலாம், அப்புறம் கூட்டு, பொரிச்ச குழம்புக்கு அதெல்லாம் தாளித்து கொட்டுறதுக்கும் போது போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உளுந்து அரைச்சிட்டு வந்துட்டேன், கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கேன், பூசணிக்காய் ஒரு பவுலில் பூசணிக்காயை போட்டு இந்த உளுந்து அரைச்சி வந்துட்டையும் போட்டு கலக்கணும். கலந்துட்டு எப்படி கிள்ளி வைப்போம்னு பார்ப்போம். பூசணிக்காய் வந்து பெருசாக வளர்ந்துட்டாங்க. நேற்றுக்கு அவியல் பண்ணேன், இன்றைக்கி சாம்பார் பண்ணேன். அது மிச்சம் இருக்கிறது வீணாக தானே போகும், அதனால் நான் வந்து வடாமல் போட்டு வச்சுக்கலான்னு பார்த்தேன். இப்படி தான் கிள்ளி வைக்கணும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக இருந்தால் கூட போகிறோம், சின்ன பீஸ் இருந்தால் கூட போகிறோம். அதை பண்ணி வச்சிங்கன்னா நிறைய நாளைக்கு வரும். இதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.